Hey everyone, fifth video of the JavaScript interview series. இந்த ஒரு கொஷின் இல்லாம JavaScript interview நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் so far அட்டென்ட் பண்ண எல்லா இன்டர்வியூலையும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுதான் this keyword in JavaScript. Actually, this keyword is behaving differently compared to the other programming languages. இந்த வீடியோல எந்த சினாரியோல this keyword எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஆரோ ஃபங்க்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, நார்மல் ஃபங்க்ஷனில் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டிக் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஸ்டிக் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது, குளோபலாக யூஸ் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஈவெண்ட் ஹேண்ட்லர் டாம்லலாம் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் வாட்ச் த ஃபுல் வீடியோ டில் த எண்ட் வித் பேஷண்ட். வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த கோட். நம்ம கோடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் கீவேர்ட்னா என்ன அப்படின்றது டெஃபினிஷன் பார்த்துடலாம். A function this keyword behave a little differently in JavaScript compared to other languages. ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக் மோட்லேயும் நான் ஸ்ட்ரிக் மோட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இன் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் த வேல்யூ திஸ் டிட்டர்மைன்டு பை ஹவு எ ஃபங்க்ஷன் இஸ் கால்டு, இட் கான்ட் அசைன் டியூரிங் எக்ஸிக்யூஷன் அண்ட் மே பிளா 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 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும், நார்மல் ஃபங்க்ஷனில். ஸோ இந்த சின்ன டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது எப்படி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நீங்கள் இது இந்த டிஸ்கிரிப்ஷன் படிச்சுட்டு இந்த டெஃபினேஷன் படிச்சுட்டு நீங்கள் ஹேண்ட்ஸெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிராக் பண்ண முடியும் இன்டர்வியூ போனீங்கன்னா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் கான்டெக்ஸ்ட். குளோபல் கான்டெக்ஸ்டில் திஸ் எப்படி ஒர்க் ஆகும். குளோபலில் வந்து கன்சோல் டாட் லாக் திஸ் போட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு விண்டோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இதே திசை நான் வந்து நோட் ஜேஎஸில் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து தட் பாயிண்டிங் டு குளோபல் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஒன் திங். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நான் இங்கே ஃபங்க்ஷன் போடுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகே, ஃபங்க்ஷன் கால் மீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன், கால் மீ. ஸோ அதுக்குள்ள ஒரு கன்சோல் டாட் லாக் போடுறேன், திஸ் போடுறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து எக்ஸிஸ்டிங் இல்லையா, இதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து விண்டோ ஆப்ஜெக்ட் தான் வந்து பாயிண்ட் ஆகுது. ஓகே, முன்னாடி பார்த்த கன்சோல் டாட் லாக் திஸும் விண்டோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுது. ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டதும் விண்டோ ஆப்ஜெக்ட் வருது. ஓகே, ஸோ இது நான் கீழே ஒன்று ஒன்றா முடிக்க கீழே மூவ் பண்ணிக்கிறேன். யா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து இப்போ வந்து எது ஸ்ட்ரிக் மோட் நான் ஸ்ட்ரிக் மோட் பார்த்தேன் இல்லையா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிக் மோடில் இல்லை, ரைட். ஸ்ட்ரிக் மோட் வந்து இப்படி போடுவோம் இல்லையா, யூஸ் ஸ்ட்ரிக்ட் இப்படி போடுவோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூஸ் ஸ்ட்ரிக் போட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம் அதனால. ஓகே, இப்போ பாருங்கள், நான் முன்னாடி வந்து வெறும் ஃபங்க்ஷன் கால் மீ கன்சோல் போட்டதுக்கு வந்து எனக்கு விண்டோ வந்துச்சு. இப்போ நான் வந்து யூஸ் ஸ்ட்ரிக் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அன்டிஃபைன்டு வருது. வியர்டாக இருக்குல்ல ஃபங்க்ஷன், ஏன் இது வந்து அன்டிஃபைண்டாக வருது, ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரிக் மோட் யூஸ் பண்ணாத போது விண்டோ வந்தது, இப்போ வந்து அன்டிஃபைன் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து ஏன் ஆக்சுவலி இது யூஸ்டிக் மோட்னா என்ன அப்படின்னா வந்து யூஸ்டிக் மோடில் வந்து பேசிக்காக சம் ரூல்ஸ் இருக்கும். ஓகே, ஏதாவது இஷ்யூ அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து வி கேன் கேட்ச், அது எப்படி சொல்லுவாங்கன்னா கேட்ச் பொட்டன்ஷியல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கோட் அப்போ தான் ரோபஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது யூஸ் ஸ்ட்ரிக் மோடில் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்போ எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் இங்கே விண்டோன்னு போடுறேன். ஓகே, ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோன்னு போடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் விண்டோன்னு வருது. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறோம்னு பேஸ் பண்ணி தான் வந்து திஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் வந்து குளோபல் கான்டெக்ஸ்டில். ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட்ஸ் மெத்தட் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன் நான், ஓபிஜே அண்ட் தென் A1 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், ரெகுலர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறமா ஆரோ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே. நார்மல் ஃபங்க்ஷன் போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ள திஸ் வந்து லாக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் திஸ். இப்போ வந்து ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறேன். ஓபிஜே ஆப்ஜெக்ட். ஸோ ஓகே, கால் ஃபங்க்ஷன். இதை வந்து ஆக்சுவலி மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஏன் இங்கே வந்து மெத்தட்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, எப்பவுமே ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணும்போது இது மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் ஓபிஜே டாட் கால் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரி. ஓகே, இப்போ நான் வந்து ஓபிஜே டாட் கால் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இது கால் ஃபங்க்ஷன் வந்து மெத்தட்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் மெத்தட்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் முன்னாடி வந்து வேல்யூ ஏ போட்டிருந்தேன் இங்கே 1 போகிறதுக்கு பதில். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் 1ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு வந்து இந்த நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து நம்மளுக்கு விண்டோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகிருந்தது, ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது கன்சோலில். ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு மெத்தட் போடுறோம் இல்லையா, இந்த கால் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள திஸ் போட்டோம் அப்படின்னா திஸ் பாயிண்டிங் டு இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, திஸ் பாயிண்டிங் டு இந்த ஆப்ஜெக்ட். திஸ் டாட் இந்த ஏ வேல்யூ அக்சஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ்வலா திஸ் டாட் ஏ அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கன்சோலுக்கு இந்த வேல்யூ, செகண்ட் கன்சோலுக்கு இந்த வேல்யூ. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கிறேன், இதை கமெண்ட் பண்ணி கீழே தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நார்மல் ஃபங்க்ஷனை வந்து இப்போ ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இந்த நார்மல் ஃபங்க்ஷனை ஆரோ ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கன்சோல் டாட் லாக் போடுறேன். கன்சோல் டாட் லாக் திஸ். ஓகே, நம்ம வந்து நார்மல் ஃபங்க்ஷன் போடும்போது என்ன வேல்யூ நம்மளுக்கு வந்தது, இந்த ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணது இல்லையா? இப்போ நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகே, இப்போ நான் ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோ ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்குது. பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து ஆரோ ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆரோ ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஹாவ் தேர் ஓன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நார்மல் ஃபங்க்ஷனுக்கு திஸ் கீவேர்ட் இருக்கு, பட் ஆரோ ஃபங்க்ஷனுக்கு திஸ் கீவேர்ட் இல்லை. ஓகே, அந்த லெக்சிக்கல் ஸ்கோப்பில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நீங்கள் செப்பரேட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ள ஆரோ ஃபங்க்ஷன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே போட்டுக்கிட்டு, ஓகே, இது நார்மல் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போடலாம். ஓகே, ஸோ இங்கே நேம்னு வச்சுக்கலாம். நேம் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே கன்சோல் டாட் லாக் போடலாம் திஸ். ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிடுறேன், ப்ரீவியஸ் அவுட்புட்டை. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், A1 போட்டிருக்கேன், இங்கே ஒரு மெத்தட் போட்டிருக்கேன், ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஒரு நேம், இங்கே வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், கன்சோல் டாட் லாக் திஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏன் அவுட்புட் வரல? ஓகே, ஸோ ஓகே, நேமை வந்து இன்வோக் பண்ணல, அதனால தான். ஓகே, இப்போ நான் நேம் வந்து கால் பண்ணுறேன். ஓகே, கால் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். என்ன அவுட்புட் வரும்? இங்கே பாருங்க, வீடாக இருக்குல்ல, இங்கே பாருங்க, இந்த லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், ரெகுலர் ஃபங்க்ஷன் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுச்சு. ஓகே, ஆரோ ஃபங்க்ஷன் போடும்போது விண்டோ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுச்சு. பட் நம்ம இப்போ இங்கே வந்து ஒரு ரெகுலருக்குள்ள ஆரோ ஃபங்க்ஷன் போடும்போது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே ஒர்க் ஆகுது, ரைட்? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் கால் ஆகுது. இது எதனால் அப்படின்னா வந்து ஸோ அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் இல்லையா, இட்ஸ் ரிட்டைன்ஸ் திஸ் வேல்யூ என்க்ளோஸ்டு லெக்சிக்கல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு லெக்சிக்கல் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? வெளியில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே எடுத்துக்குது. ஓகே, என்க்ளோஸ்டு. ஸோ இதுதான் என்க்ளோஸ்டு லெக்சிக்கல். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தாலும்
அது வெளியில இருக்கிறது தான் எடுத்துக்கும். இங்க இருக்கிறது தான் எடுத்துக்கும் ஃபங்ஷன். ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஈவென்ட் ஹேண்ட்லர் டாம்ல ஹேண்டில் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம திஸ் போடுறோம். ஸோ அப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. HTML நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கான்ஸ்ட் பட்டன் கான்ஸ்ட் பட்டன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ அதுக்கு ஐடி வந்து மை பட்டன் அப்படின்னு ஒரு ஐடி. ஓகே. ஸோ மை பட்டன் அது கீழே பட்டன் எனக்கு வந்து ஒரு கிளிக்ல வேணும். ஆட் ஈவென்ட் லிஸ்னர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளிக் ஹேண்டில் கிளிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு கன்சோல் பண்ணுறேன். இங்கே வந்து திஸ்ஸை கன்சோல் பண்ணுறேன். ஓகே. இப்போ இங்கே திஸ்ஸை கன்சோல் பண்ணி சேவ் பண்ணுறேன். கன்சோல் போயிடுறேன். ஸோ இது கிளிக் பண்ண என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா வந்து திஸ். ஓகே. நம்ம திஸ் தானே போட்டோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டாம் எக்ஸாக்ட் அந்த டாம் தான் திஸ்ன்னு சொன்னேன். ஓகே. இங்கே பாருங்க. இப்போ நான் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து திஸ். ஸோ திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் டு சம்திங். ஓகே. இப்போ நம்ம வந்து ரீகேப் பண்ணலாம். என்னென்ன பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் குளோபல் கான்டெக்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணும் திஸ் கீவேர்ட்னு பார்த்துருக்கோம். செகண்ட் வந்து ஸ்ட்ரிக் மோட் போட்டால் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்ட்ரிக் மோடு போடாமல் இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும். தேர்ட் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஓகே. அப்புறம் ரெகுலர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபோர்த் இப்போ வந்து ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இன்னும் ஒரு டாபிக் பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கால், அப்ளை அண்ட் பைண்ட் மெத்தட்ஸ் இதுவும் வந்து திஸ் கீவேர்ட் ரிலேட்டடாக வரும். ஓகே. ஸோ அதனால வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து பர்டிகுலர்லி ஃபார் கால், அப்ளை அண்ட் பைண்ட் மெத்தட்ஸ் கைஸ் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் JavaScript. ஏன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பாரோ பண்ணி ரீயூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகே. கைஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை இன் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.